ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எக் நூடுல்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் எக் நூடுல்ஸ். உங்கள்கிட்ட எக் நூடுல்ஸ் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து நார்மல் வெஜ் நூடுல்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எக் நூடுல்ஸ்க்கு அப்புறமா ஆனியன்ஸ், ஸ்பினச், ஃபைன்லி சாப்டு ஜிஞ்சர் அண்ட் கார்லிக், அப்புறமா கேரட்ஸ், கேப்சிகம் ஒரு பெல் பெப்பர், கேபேஜ், பக் சாய். நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ முதல்ல நம்ம பாய்லிங் வாட்டரில் ஒரு கொஞ்சோண்டு சால்ட்டும் ஆயிலும் ஆட் பண்ணிவிட்டு அந்த பேக்கெட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி நீங்கள் அந்த நூடுல்ஸை குக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நூடுல்ஸ் வந்து குக் ஆகிட்டுருக்கு. அந்த குக் ஆகிற டைமில் நம்ம ஒரு வாக் எடுத்துக்கலாம். அதில் வந்து ஆயில் ஆட் பண்ணி ஆனியன்ஸ் வந்து வதக்கிட்டே இருங்க. அது ஆனியன்ஸ் சீக்கிரமாக வதக்கிறதுக்கு கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணி வதக்கலாம். இப்போ நம்ம சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கியாச்சு. இப்போது ஃபைன்லி சாப்டு ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இப்போ அதை வதக்கிட்டே இருக்குது. அதுக்குள்ளார நம்ம நூடுல்ஸ் வந்து குக் ஆகிடுச்சு. அதை வந்து வடிச்சிட்டு அந்த தண்ணி எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது அந்த வாக்கில் நம்ம கேரட்ஸ் ஆட் பண்ணி குக் பண்ணிக்கலாம். கேரட்ஸ் ஆட் பண்ணிட்ட பிறகு நம்ம கேப்சிகம் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா கேபேஜ் ஆட் பண்ணுறோம். கேபேஜ் ஆட் பண்ண பிறகு பக் சாய். நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எல்லா வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போது ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்பைஸ் லெவல் தகுந்த மாதிரி நீங்கள் காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிட்ட பிறகு கொஞ்சோண்டு சோயா சாஸ் ஆட் பண்ணுறோம். சோயா சாஸ் ஆட் பண்ண பிறகு கொஞ்சம் கெச்சப் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போதும். அப்படி உங்களுக்கு கெச்சப் வேண்டாம் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து விட்டுடலாம். பட் கெச்சப் ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கெச்சப் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்பினச் ஆட் பண்ணுறோம். ஸ்பினச் ஆட் பண்ணிட்ட பிறகு நம்ம நூடுல்ஸ் வடித்து வச்சு அந்த தண்ணியை ஆட் பண்ணுறோம். எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்ம நூடுல்ஸ் சாப்பிடும்போது ரொம்ப ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் நல்லாவே டேஸ்டியாக இருக்கும். நூடுல்ஸ்லாம் ஆட் பண்ணிட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நூடுல்ஸ் இஸ் ரெடி. Thanks for watching. Like and subscribe for more videos.